ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ பலன் வந்துட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இதனால் நேரம் மிச்சமாகும். அதனால நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இன்றைய தினம் முழுவதும் இந்த மாதிரி கிரக அமைப்பில் காரணமாக நமக்கு சந்திராஷ்டம் இருக்குதுங்க. நாளை தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம் முழுமையாக நீங்கிவிடும். ஸோ இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நீங்கள் இன்னைக்கு கவனிச்சுக்கிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் மிகச்சிறப்பாக மாறுங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக புத்தியில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். சில விஷயங்கள் முடிவெடுக்க முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சூழல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுறதுனால நீங்கள் முக்கியமான சில 4 விஷயங்கள் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இந்த தினம் அதில் முதலாவது விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசைப்படக்கூடாதுங்க. ஏன்னா நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையில் பார்த்துட்டு இருந்தாலும் மற்றவங்க உங்ககிட்ட ஆசை காட்டுவாங்க. ₹1 கொடுத்தா ₹1,00,00,000 தரேன்னு கூட நிறைய ஆசை வார்த்தைகள் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்கள் பணத்தை இதில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். ஏன்னா நீங்கள் கம்முன்னு தான் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி மட்டும்தாங்க இந்த ஆஃபர் இருக்குது. ₹1 கொடுத்தா ₹1,00,00,000ங்கிறது ஒரு கனவு மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த கனவு தூண்டி விட்டு, அந்த ஆசையை தூண்டி விட்டு உங்கள் பணத்தை அபேஸ் பண்ணதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பேராசையை தூண்டி விடுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. உங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. ரொம்ப அவசியமான செலவுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களால் தள்ளி போட முடியும் அப்படின்னா நீங்கள் செலவில் தள்ளி போட்டுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாங்க வாழ்க்கைக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், அவசியமான முடிவு அப்படி எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ சிந்தனைகளை சிறந்த வளம் இருக்காது, தெளிவு இருக்காது. நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. எனவே முக்கியமான முடிவுகளை நாளைக்கு எடுத்துக்கலாங்க. ரொம்ப அவசியமான காரியங்களை நீங்கள் ஒவ்வொன்றா செய்யுங்க. நிறைய காரியங்களை செய்யணும்னு பதட்டப்பட்டுக்கிட்டு நீங்கள் தவறாக செய்ய வேண்டாம். 4 காரியங்கள் செய்தாலும் நச்சுன்னு செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 10 காரியங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பதட்டத்தில் எல்லா காரியத்தையும் நீங்கள் தப்பாக பண்ணிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை செய்யாதீங்க. பொறுமையாக இருங்க. என்ற தினம் பேராசையை தூண்டி விடுவாங்க. அதை வச்சு கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வதாக பார்த்தீங்கன்னா கோபம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. அது என்னன்னா குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. அது கொஞ்ச நேரம் தான் அந்த கோபம் வந்துட்டு போகும். ஆனால் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும். சில விஷயங்களை மாற்றவே முடியாமல் கூட போகலாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோபத்தினால சில தகாத வார்த்தைகளை பேசுறது போன்ற வேலைகளை செய்கிறதுனால உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படுங்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களுக்கு உங்கள் மனதை திசை திருப்பலாம். அதன் மூலமாக எல்லாம் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பிடித்த அளவுக்கு உங்களுக்கு முடிஞ்ச கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாங்க. அதன் மூலமாக மன நிம்மதி மற்றும் தியானம் செய்வதற்கான உணர்வு உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேராசையை தூண்டிவிட மாதிரி நீங்கள் இன்றைக்கி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் 2வது விஷயமாக இன்றைக்கி முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அமைகிறதுங்க. 3வது மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வார்த்தைகள், உங்கள் பேச்சில் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்துக்கணும். ஏன்னா நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கோங்க. மற்றவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு கணக்குலையும் வராது. ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் ஏன் சொன்னீங்கன்னு யாரும் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. கடிஞ்சொற்களை எந்த சூழலையும் நீங்கள் கூறிவிடக்கூடாதுங்க. கனிவாக பேசுங்க. இல்லைன்னா அமைதியாக இருந்துருங்க. 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உங்கள் வாழ்க்கையில் பேச்சை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது அல்லது நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பணம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது. கேலி கிண்டலும் யாரையும் அதிகமாக பண்ணிடாதீங்க. மற்றவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நீங்கள் நடுவில் போய் பஞ்சாயத்து பண்ணுறதுலாம் இன்றைக்கி கண்டிப்பாக வேண்டாங்க. வார்த்தைகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மிக முக்கியமான 3வது விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. கடைசி விஷயம் என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா, 4வது விஷயம் பயங்க. மனசில் தேவையில்லாத பயம்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய உருவாகும். ஏன்னா உங்களோட சிந்தனைகள் கெட்டு போகும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட நீங்கள் கோவப்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசில் போட்டு நீங்கள் குழப்பி கூடக்கூடிய சூழலும் இன்றைக்கி உருவாகலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா,
உங்களுக்கு மனசு வந்து பிளைண்டா வச்சுக்கோங்க. மனதை வந்து எந்த விதமான சிந்தனையும் இல்லாம உங்க காரியங்கள் என்னவோ அதில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. உங்களது எக்ஸ்பீரியன்ஸான காரியங்கள இன்னைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அனுபவம் வாய்ந்த காரியங்கள மட்டும் செய்யுங்க. புதுசா எதுவும் இன்னைக்கு ட்ரை பண்ணிறாதீங்க. அப்படி அனுபவம் வாய்ந்த செயல்பாடுகளை செய்யும்போது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால ஈஸியா சமாளிச்சிட முடியும். ஸோ சிறப்பாக உங்களது செயல்பாடுகளை நீங்க மேற்கொள்வதற்கு நீங்கள் மனதில வந்து தேவையில்லாத பயத்தெல்லாம் விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பாசிட்டிவா இருக்கணும். நேர்மறை எண்ணத்தோடு நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்காக நான் வந்து அசட்டு தைரியமா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்றேன்ட்டு புதுசா எதுவும் ட்ரை பண்ணிறாதீங்க. உங்களுடைய வழக்கமான வேலைகளை அனுபவத்தை யூஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. அற்புதமான ஒரு நாளா கண்டிப்பாக அமையுங்க. தேவையில்லாத சில நடக்காத விஷயங்கள் நடந்த மாரி ஒரு பிரமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். ஸோ இந்த 4 விஷயங்களும் உங்க வாழ்க்கையில் நீங்க ரொம்ப அவசியங்க. அதன் மூலமாக இன்றைய தினத்தை ரொம்ப ஸ்மூத்தாக நீங்க மாத்திக்கொள்ள முடியும். இது உங்க காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், உங்களது குடும்ப வாழ்க்கை எல்லாம் எல்லாத்துக்குமே பொருந்துங்க. சொந்த பந்தங்கள் கூட பழகுறதுல கூட இன்னைக்கு இந்த 4 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சியாக உங்களுக்கு மாறும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சூப்பரான மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாங்க. சந்தன நிறம் அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், உங்கள் சொந்த பந்தங்களை பற்றி இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. ஸோ அந்த புரிதல் காரணமாக உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கூடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய பொறுப்புகளாக அது இருந்தால் அதை நீங்கள் வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த பொறுப்புகள் உங்களுக்கு தராங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. மனதில் புதிய விதமான தேடல்லாம் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகுங்க. ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். மனமகிழ்ச்சியோட நீங்கள் உங்கள் பொழுதுபோக்கிலையும் ஈடுபடுங்கள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப அவசியம். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு பெனிஃபிட் இருக்குங்க. மனதில் அமைதியோடு செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு அதிகமான வெற்றிகள் உண்டு. வியாபாரிகள் இன்றைய தினம் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வியாபாரத்தில் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.